ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம AK64 படத்துல அஜித் சார் கூட ஒரு செம்ம பிவோட்டல் ரோல்ல லப்பர் பந்து படத்துல நடிச்ச சுவாசிகா நடிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. அண்ட் AK64 அகைன் ஆதி ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல தான் படம் உருவாக போகுது அப்படின்றத ஆதிக்கு இப்ப ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. ஆமா, அஜித் சார் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு, கண்டிப்பா இது வேற லெவல் படமா எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆனிச்சு, செம்ம வெற்றி. அண்ட் வசூல்லையும் சரி, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபேன் பாய் சம்பவம் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அஜித் சார் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினைச்சோம். அதே போல வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஆதி ரவிச்சந்திரனும் கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டாரு. ஒரு நல்ல தரமான படமா எடுத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணி செம்மையான ஸ்கிரிப்டா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆகஸ்ட்ல இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அஜித் சாரும் அதுக்குள்ள ரேசிங் முடிச்சுட்டு வந்துருவாரு. இப்ப இந்த படத்துல யார் யார் நடிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. லப்பர் பந்து படத்துல செம்மையான கேரக்டர்ல நடிச்ச சுவாசிகா இப்ப இந்த படத்துல நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அதே போல அஜித் சாருக்கு ஜோடியா தமன்னா, அப்படி இல்லைன்னா ஸ்ரீநிதி ஷெட்டி, இவங்க ரெண்டு பேர் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேர்ல யார் முடிவுன்றது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ல நம்மளுக்கு தெரியும். ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க இந்த ஒரு மாஸ் அப்டேட்டுக்கு. ஏன்னா குட் பேட் அக்லி படம் வந்து 3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை நம்மளுக்கு. சீக்கிரமே AK64 படத்தோட அப்டேட்டை ரிலீஸ் பண்ணணும். நம்ம AK ஃபேன்ஸ் எல்லாம் அதை பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் சம்மர்ல படம் ரிலீஸ் ஆகுன்றது அபிஷியல் நியூஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம AK64 படத்துல சுவாசிகா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க போறாங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.